நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அதிகமாக நேசிக்கப்படுகின்ற உடன் விசுவாச குடும்பங்களே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஜனவரி மாதம் 8ஆம் நாளின் காலை நேரத்தில், இந்த வெள்ளிக்கிழமையின் காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் நம்முடைய பரிசுத்தமான ஆலயத்திலிருந்து வாழ்த்தி வரவேற்கிறேன். காலை நேர தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த கர்த்தாவே, ஜனவரி மாதம் 8ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 நாட்களிலும் எங்களோடு இருந்தீர், எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தீர், உங்களுடைய பணிகளை ஆசீர்வதித்தீர், ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதித்தீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் தினந்தோறும் நாங்கள் தியானித்து வருகிற நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருகிறீர். இதோ இந்த நாளில் கூட ஆதியாகமம் புத்தகத்தினுடைய கடைசி பகுதிகளில் நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரே, யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவருடைய சகோதரர்களுடைய வாழ்க்கை, அவருடைய முடிவு எல்லாவற்றையும் நாங்கள் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசு ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் மிக அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற உடன் விசுவாச குடும்பங்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சி நிறைந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த 2 மாத காலமாக ஆதியாகமம் புத்தகத்தினுடைய பகுதிகளை ஒவ்வொரு நாளாக, ஒவ்வொரு பிரிவாக, ஒவ்வொரு சாப்டர்ஸாக, அதிகாரமாக நாம் தியானித்து வருகிறோம். நேற்று தினத்தில் நாம் பார்க்கிற போது யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு தன்னை யார் என்று வெளிப்படுத்தி அவர்களை அரவணைத்து கட்டிப்பிடித்து அழுகிறதை, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் பெஞ்சமினை மிக அதிகமாய் நேசிக்கிறதையும், தன் தகப்பனார் யாக்கோபையும் தன்னுடைய குடும்பத்தின் மக்களையும் எகிப்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆவலையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளில் 47ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எகிப்துக்கு வந்து குடியேறுகிறார்கள். 47ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு பார்வோனிடம் போய், என் தந்தையும் என் சகோதரர்களும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் கானான் நாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் கோசேன் பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்று அறிவித்தார். இப்போ பார்வோனிடத்தில் போய் பார்வோனிடத்தில் அந்த உரிமத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அவர்கள் தங்குவதற்கான பெர்மிஷனை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் போய், சகோதரர்கள் போய் பார்வோனை பார்த்து அவர்களிடத்தில் பேசி அவர்களை வணங்கிவிட்டு, நம்முடைய பணியாளர்களாக நாங்கள் இங்கே தங்குவதற்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க என்று சொல்லி அங்கே அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்பு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 31 34 யாக்கோபு போய் பார்வோனிடத்தில் பேசி, யாக்கோபு அவர்களிடத்தில் மரியாதை நிமித்தமாய் சந்திக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து பஞ்சத்தின் கொடுமை மிக அதிகமாய் இருந்ததினால அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் யோசேப்பினிடத்தில், பார்வோனிடத்தில் வருகிறார்கள். இப்போ யோசேப்பு அந்த நிலங்கத்தில் ஏற்கனவே விதைத்து சேர்த்து வைத்திருந்த எல்லா தானியத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். நிறைய பணம் கஜானாவில் சேருகிறது. ஒரு அரசாங்கம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த ஒரு நிர்வாகியாக, உதாரணமாக யோசேப்பு இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இன்றைய காலகட்டங்களில் கூட அநேக அரசாங்க நிர்வாகிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இந்த ஞானத்தோடு செயல்படுவதில்லை. மக்களுக்கும் நன்மை பயக்க வேண்டும், நாட்டிற்கும் பொருளாதாரம் வளர்ச்சி பெற வேண்டும், நாட்டிலும் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்கின்ற இந்த 2 சித்தாந்தத்தை அன்றைக்கு யோசேப்பு கொண்டிருந்தார். நாட்டு மக்களுக்கு தானியத்தை கொடுத்தார், அவரிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டார். பணம் இல்லாத போது ஆடு மாடுகளை பெற்றுக்கொண்டார், ஆடு மாடு எல்லாம் இல்லாத போது நிலங்களை பெற்றுக்கொண்டார். அப்போ இதெல்லாம் வந்து நாட்டினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. மாத்திரமல்ல, அங்கே பார்வோன் அர்ச்சகர்களுக்கு, கோயில்
அர்ச்சகர்களுக்கு கொடுத்திருந்த மானியமாக கொடுத்திருந்த நிலத்தை மாத்திரம் யோசேப்பு வாங்கவில்லை. ஏன்னா அது எகிப்து அரசன் மன்னன் கொடுத்ததுனால விட்டு விட்டார்கள். அப்ப இப்படிதான் அங்கேயும் மக்கள் பஞ்சத்தின் கொடுமையினால எல்லாவற்றையும் அரசாங்கத்திற்கு கொடுத்து விட்டு ஏழைகளாக மாறி இருக்கிற ஒரு நிலைமை, அது ஒரு பார்வையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்பாக இருந்தது. ஏழை எளிய மக்கள் பசியில பஞ்சத்தில் பட்டினியில இன்னைக்கு இந்தியாவில் ஏற்பட்ட இந்த பஞ்சத்தினால தங்களுக்கு இருந்த நிலங்களை எல்லாம் அங்கே மிகப்பெரிய பண்ணைக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு ஒருவேளை உணவுக்காக, சாப்பாட்டுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நிலங்களை எல்லாம் விற்றிருக்கிறார்கள். இதுதான் அன்றைய அரசாங்கம் செய்திருக்கிறது. இதுல எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பாருங்க. உழைக்கிறவர்களுக்கு விதை இல்லை, உழைக்கிறவங்களுக்கு தானியம் இல்லை, உழைக்கின்றவர்களுக்கு உழவு தொழில் செய்கிற விவசாயம் செய்கிறவர்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, சலுகைகள் இல்லை. இன்னைக்கு டெல்லியில விவசாய மக்கள் தினந்தோறும் போராடி கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 50வது நாள் தொடுவதற்கான நாள் போய் கொண்டிருக்கிறது. அரசாங்கம் இன்றைக்கு அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இதைதான் அன்றைக்கு யோசேப்பு கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய தேசத்துல பஞ்சமி நிலங்கள் என்று சொல்லி மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதாவது அந்நிய மன்னர்கள், அதாவது அந்நியர்கள், குறிப்பா ஆங்கிலேயர்கள் நம்முடைய மக்கள் மேல, ஏழை எளிய மக்கள் மேல, தலித் மக்கள் மேல அவர்கள் இரக்கம் வைத்து அவர்களுக்கு அந்த பஞ்சமி நிலம் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலம், அதையெல்லாம் ஒரு இடத்துல இருந்து அதை வைத்து அவர்கள் விவசாயம் செய்து பிழைக்க வேண்டும் என்று கொடுத்திருந்தார்கள். அப்ப அந்நியர்களுக்கு நம்ம மேல இருக்கிற அந்த இரக்கம் கூட இன்னைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற மக்கள் இன்னைக்கு மக்கள் இடத்துல இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவில் விவசாயம் செய்கிறவன் ஏழையாவே இருக்கிறான். ஆனா விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் செய்து இன்னைக்கு மற்ற இடத்துல பெரிய பெரிய ஷாப்பிங்ல எல்லாம் ஆன்லைன்ல விற்கிறவன் இன்னைக்கு பெரிய முதலாளியா இருக்கிறான். இது எப்படி சாத்தியம்? நிலத்துல இறங்கி விவசாயத்தை செய்யறவன், உழுகிறவன் சாதாரண ஏழையாவே இருக்கிறானே, இது அநியாயம் இல்லையா? நியாயம் இல்லை. அப்போ யோசேப்பை போல அங்கே விளைய செய்கிறவர்களுக்கு அங்கே கொடுக்க வேண்டாம். பாருங்க, பின்பாக நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு நிலம் வைத்திருக்கிறவங்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்புறார். தானியத்தை கொடுத்துட்டு நீங்க போய் விவசாயம் செய்து அதில் வருகிற இதை நீங்க பிழைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறார். இதுதான் நல்ல ஒரு சிறந்த நல்ல ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமைத்துவம். அப்ப யோசேப்புக்கு அந்த நிர்வாகத்தினுடைய தலைமைத்துவம் இருந்தது. He was a good leadership quality. He is not only a good brother. அவன் நல்ல ஒரு சகோதரனா மாத்திரமே இல்லை, நல்ல ஒரு பிள்ளையா மாத்திரம் இல்லை, கடவுளுக்கு பயப்படுற மாத்திரம் அல்ல, கடவுள் அவனை அதிகாரியாக வைத்தார்னா அவன் நல்ல ஒரு அதிகாரியாக செயல்பட்டான். He was a good leader. He was a good servant of God. He was a good servant of people. இன்னைக்கு நம்ம ஆட்சி செய்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அதிகாரத்தில் வர்ற வரைக்கும் ஓட்டு வந்து கேட்குறாங்க, அதிகாரத்தில் உட்காந்துட்ட பிறகு நாங்கள் தான் அதிகாரிங்க, நாங்கள் சொல்றதான் செய்யணும்னு தப்பு தப்பா செய்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆட்சி செய்கின்ற ஆயர்கள் கூட, பெரிய பிஷப், பெருந்தலைவர்கள் என்று தங்களை பீத்தி கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு சபையை சீர்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து சில சபையில இருக்கின்ற தலைவர்களும் சபையை இன்றைக்கு ரெண்டாக்கிட்டு இன்னைக்கு நம்முடைய பெதஸ்தா மருத்துவமனை, நம்முடைய ஸ்தாபனங்கள் எல்லாம் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இதற்கு எல்லாருமே காரணம் தான். நானும் ஒரு காரணம், சபையார் எல்லாரும் காரணம், ஆயர்கள் காரணம். இதுக்காக நம்ம ஜபிக்கவில்லை, போராடவில்லை, குரல் கொடுக்கவில்லை. இன்னைக்கு எப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லாததுனால்தான் நம்முடைய சபைகள் இன்னைக்கு சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை எகிப்தில் அங்கே யோசேப்பு பெற்றிருந்தார் என்றால் மிகையாக. இன்னைக்கு நம்மளை கூட ஆண்டவர் நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆயர்களாக இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறவங்க எப்படி சபையை நாம் வைத்திருக்கிறோம்? சபையை சொந்த குடும்பத்தை போல நடத்த வேண்டும் இல்லையா? நம்ம இடத்துல கொடுத்த பொறுப்புல நாம் சரியா இருக்க வேண்டும். அது எந்த பொறுப்பா இருந்தாலும், ஆயர் பொறுப்பா இருந்தாலும், ஆயர் திருப்பணியா இருந்தாலும், அல்லது மருத்துவர்கள் திருப்பணியா இருந்தாலும், செவிலியர்கள் திருப்பணியா இருந்தாலும், ஆசிரியர்கள் திருப்பணியா இருந்தாலும், எந்த பொறுப்பை நாம் செய்தாலும் அதில் சரியா இருக்க வேண்டும். யோசேப்பு அதை தன் வாழ்க்கையில மிக துல்லியமாக செய்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
அப்போ இன்னைக்கு யோசேப்பினுடைய இந்த குணநலன்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அதுக்கப்புறம் 27-31 நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல யாக்கோபு கடைசியாக தன்னுடைய பிள்ளையாகிய யோசேப்பு கிட்ட அவர் கேட்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், இறுதி விண்ணப்பம், தன்னுடைய மரணத்திற்கு பின்பு மூதாதையருடைய கல்லறையில தன்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்ற ஒரு ரிக்வெஸ்ட அவர் வைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சிக்காயிருக்கிறாரு. அதை யோசேப்புக்கு சொல்லி அனுப்புறாங்க. 48ஆம் அதிகாரத்துல சொல்லி அனுப்புகிற போது யோசேப்பும் தன்னுடைய பிள்ளைகளாகிய மனாசே, எப்ராயிம் மனாசே இவனை அழைத்து கொண்டு போகிறார். யாக்கோபு அவர்களை பார்த்து எழுந்து உட்கார்ந்து அவர்களை ஆசி வழங்குகிறார். அந்த ஆசி தொடர்ந்து 48 அதிகாரம் முழுக்க இருக்கிறது. அதே போல 48ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் சற்று வித்தியாசமா யாக்கோபு செயல்படுகிறார். அதாவது முன்பாக எப்பிராயிம் மனாசாவையும் வச்சுட்டு மனாச ரைட் ஹேண்ட்லையும் எப்பிராயிம லெஃப்ட் ஹேண்ட்லையும் ஆசீர்வதிக்கிறார். ஏன் அப்படின்னா, மனாச சின்னவன், எப்பிராயிம் பெரியவன். இது யோசேப்புக்கு பிடிக்கல. அப்ப சொல்றாரு, அப்பா எப்பிராயிம் தான் பெரியவன், மனாச சின்னவன். எனக்கு தெரியும் யோசேப்பு, எனக்கு தெரியும். ஆனா எப்பிராயிமை விட மனாசே தான் பெரியவனா இருப்பான்னு சொல்றான். இது வழக்கமா நம்முடைய திருமறையில பாருங்க, ஆபிரகாமுடைய இதுல இருந்து அப்படியே வருகிறது. ஏன்னா ஆபிரகாமுக்கு முதல் மகன் இஸ்மவேல அங்க புத்திர சுவிகாரம் பெறல, ஈசாக்கு தான் பெற்றாரு. அதுக்கப்புறம் ஏசா யாக்கோபு பெற்றாரு. இங்க யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்புடைய பிள்ளைகள் எப்பிராயிம் கிடைக்காம மனாசே கிடைக்கும். இது ஏன், எதற்கு என்றெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அது கடவுளுடைய திட்டமா இருக்கிறது. இப்படி குடும்பத்தில் பொதுவா ஒருத்தரை ஒதுக்கி ஓரம் கட்டும் போது கடவுள் அவனை தான் தெரிந்தெடுக்கிறார். இப்போ மனாசாவே அவங்க யோசேப்பு ஆசீர்வதிக்கிறதை 48ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எப்பிராயிம் வளருவான், ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்றார். 49ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு மரிப்பதற்கு முன்பாக எல்லா பிள்ளைகளையும், 12 பிள்ளைகளை அவங்க மனைவி மக்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி ஜெபம் பண்றாரு. அதே நேரத்தில் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அது நீங்க வீட்டில் படிங்க. ஏன்னா அந்த 49ஆம் அதிகாரம் முழுக்க தன் பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கும். ஆசீர்வதித்து 29ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மரணம் கடைசியாக சம்பவிக்கிறது. அவங்க சொல்றாங்க, மேலும் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன். என்னை என் தந்தையாருடன் இந்த இத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில மம்ரே பகுதிக்கு அருகே உள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாமன் இறுதியான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்த நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கி கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசி வழங்கிய பின்பு அவர் இறக்கிறார். இருக்கிறத இந்த செய்தியை அங்கே பாரோன் அந்த மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு துயர் உறுகிறார்கள். யோசேப்பு மிகுந்த துக்கத்தோடு அழுகிறான். ஏன்னா ஒரு தகப்பனாரை இழப்பது அனைத்தையும் இழப்பதற்கு சமம். தாயை இழப்பது ஒரு கொஞ்சம் அன்பை நம்ம இழக்கலாம். ஏன்னா தாய் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, நமக்கு உணவு சமைக்கிறவங்க, நம்ம கூட பாசமா இருக்கிறவங்க. ஆனா தகப்பனார் என்பவர் வீட்டிலையும் இருக்கிறவர், நமக்கு அறிவு கொடுக்கிறவர், பாதுகாப்பை கொடுக்கிறவர், வெளியில உலகத்தை நமக்கு காட்டுபவர், உன்னை பெரிய ஆளா ஆக்கணும்னு சொல்லி விரும்புகிறவர். அப்போ தகப்பனார் அங்கே இருக்கிறதை பார்த்த யோசேப்பும் பிள்ளைகளும் அழுகிறார்கள். மனம் கசந்து அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த செய்தி அங்கே பார்வோனுக்கு சொல்லப்பட்டு அவர்களும் அங்கே பார்க்கிறார். அதுக்கப்புறம் அங்கே யோசேப்பு பார்வோன் இடத்துல போய், என் தகப்பனார் மரித்த பின்பு இவருடைய மூதாதையருடைய கல்லறையில அவரை அடக்கம் செய்ய என் இடத்துல சொல்லியிருக்கிறார், நான் போய் வர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல அவன் உத்தரவு கேட்கிறான். உடனே பார்வோன் பெரிய சேனைகளை அனுப்பி அவருடைய மாலை மரியாதையோடு அந்த
வீதி உலாக சென்று அவனை அடக்கம் செய்ய போகிறார்கள். அப்போ 7 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் மற்றவங்க பார்த்து இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சாவா இருக்கும் போல தருது, எகிப்தருடைய மரணமா இருக்குன்னு சொல்லி அவங்கள அதை வியக்கிறதை நாம் சடங்குகள் எல்லாம் நடத்தி முடிக்கிறாங்க. நடத்தி முடித்து யாக்கோபு சொன்னதை போல அவரை எடுத்து சென்று மம்ரேக்கு எதிரில் மக்பேலா என்ற நிலத்தில் இருந்த குகையில் அடக்கம் செய்தனர். இந்த இடத்தை ஆபிரகாம் தமக்கென்று கல்லறை நிலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எப்ரோன் என்ற எத்தினிடமிருந்து விலைக்கு வாங்கியிருக்கிறதை நாம் பார்த்தோம். அதே போல யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்த பின் அவரும் அவர் சகோதரரும் அவருடன் அவர் தந்தையை அடக்கம் செய்ய சென்றிருந்த அனைவரும் எகிப்துக்கு திரும்பி வந்தார்கள். எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து தகப்பனார மிக நிம்மதியா அடக்கம் பண்றான். இன்னைக்கு அடக்கத்துல தான் பிரியமானவர்களை நிறைய குடும்பங்கள் ஒன்னாய் சேருகிறது. அதனால இன்னைக்கு இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் ஒருவேளை நீங்கள் பல்வேறு காரணங்களால பிரிந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நிச்சயமாக ஒன்று சேர வேண்டும். ஏன்னா அது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அதுதான் ஒரு சாட்சியாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஏன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி நான் என் தம்பி கூட பேசுறதில்ல, அண்ணன் கூட பேசுறதில்ல, அக்கா கூட பேசுறதில்லன்னு சொல்லும் போது அது சாட்சியான வாழ்க்கை அல்ல. நான் என் சகோதரனை மன்னித்தேன், என் சகோதரியை மன்னித்தேன், நான் ஒற்றுமையா இருக்கிறேன், அதுதான் சாட்சி. அதை யோசேப்பு அதை செய்கிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய துரோகம் இழைத்தார்கள். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்ல கடவுள் உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பினார், நீங்க பசியும் பட்டினியா இருக்கக்கூடாது, பஞ்சத்துல உங்களை நான் காக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் பொருட்டு உலகத்திற்கே என்னை அதிகாரியை வைத்தார் என்று தன் சகோதரர்களை பெருமைப்படுத்துகிற ஒரு சகோதரனை பார்த்திருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மளாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பார். சகோதரன் செய்த தவறை அவன் பெருமையாக பேசுகிறான். அதுக்கப்புறம் பாருங்க 15ஆம் வசனத்துல ஆதியாம் 50ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறார். ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. யாக்கோபு மரித்துட்ட பிறகு யோசேப்பு நம்மளை நிச்சயமா பழி வாங்குவாரு, அவரு நம்முடைய காரியத்துக்கு பழி வாங்குவார், ஜெயிலில் அடைப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுற போது யோசேப்பு சொல்றார், இல்ல நான் செய்ய மாட்டேன் இல்லையா. பாருங்க, யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து விட்டதை கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினார்கள். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர், உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்து விடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உன் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும் என்று அவர்கள் கேட்டாங்க. அப்ப உடனே யோசேப்பு மிகுந்த மனம் கசிந்து அழுது அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நான் என்ன கடவுளா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்ததை கடவுள் நன்மையாக மாற்றினார். ஆமென். அதுதாங்க இன்னைக்கு சாட்சி. இன்னைக்கு பிரியமானவர்களே, நமக்கு நிறைய துரோகிகள் இருக்கிறாங்க. எதிரிகளை விட துரோகிகள் மிக கொடிய பாய்சனானவர். ஏன்னா எதிரி நேரடியா நிற்கிறான், எதிரி நேரடியா வந்து நம்மை தாக்குகிற போது நமக்கு தெரியும். ஆனா துரோகி நம்ம கூடவே இருந்து நம்மளை முதுகுல குத்துகிற போது நமக்கு அது தெரியாது. நிறைய நேரத்தில் நாம் தடுமாறி விடுகிறோம். ஆனால் இங்கே யோசேப்பு மிக அழகாய் சொல்றாரு, நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கடவுளோ அநேக மக்களுக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று சொல்லுகிறார். கடவுள் இதை ரொம்ப அழகா சொல்ல, ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்கள் உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே நீங்கள் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார், அவர்களுடன் இதமாக பேசினார். பார்த்தீங்களா, தன் உடன் பிறந்த சகோதரர்களை இன்னைக்கு திருமணமான நிறைய பேர் மறந்து போகிறத பார்க்கிறோம், சகோதரர்களை மறந்து போகிறத பார்க்கிறோம் இல்லையா. ஆனா யோசேப்பு தன் தகப்பனாரையும் தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் அழைத்து ஒரு அழகான குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். அவர் நினைத்திருந்தால் என் சகோதரர்கள் என் தகப்பனர் எப்படின்னா போகட்டும், நான் இங்க சந்தோஷமா இருக்கிறேன், பரவாயில்ல விட்டுறலான்னு சொல்லி அவன் விட்டுருக்கலாம். ஆனால் யாக்கோபையும் தன் சகோதரர்களையும் கூட்டி வந்து எகிப்திலே வாழ வைத்து அவர்களை பாதுகாப்பாக நடத்தினார் என்று சொன்னால் இதுதான் கிறிஸ்தவ பண்பு. the character, the Christian character of Joseph. He was a great man of God, a great servant of people, great brother. எவ்வளவு அழகான கேரக்டர் அவருக்குள்ள இருக்குது பாருங்க. ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு திறமையான நிர்வாகி,
அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளை, சகோதரர்களுக்கு ஏற்ற சகோதரன், கடவுளுக்கு ஏற்ற விசுவாசி, a faithful man, a holy man, பரிசுத்தவான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்கள்? கடைசியா 22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் யோசேப்பினுடைய மரணம். அங்கே அவர் சில காலம் உயிரோடு இருந்து 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராயிம் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையில இருந்தார். 3வது பேரப்பிள்ளையை கொஞ்சற வரைக்கும், அவர் மடியில் விளையாடுற வரைக்கும் அவர் உயிரோடு இருந்து எகிப்தில் மரிக்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் மக்கள் பெருகுகிறார்கள், பெருகி வளர்ந்துட்டாங்க, நிறைய மக்கள் திரளாக இருக்கிறார். யாக்கோபு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு, இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நிச்சயமா கடவுள் நம்மளை கானான் தேசத்துக்கு கொண்டு போறாரு, அவர் வந்து உங்களை சந்திப்பாருன்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை தம் மக்களுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை எல்லாம் இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இருந்தார். அவரது உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியிலே வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் ஆதியாகமம் புத்தகத்தினுடைய இந்த நிறைவு பகுதியை நாம் செய்துவிட்டோம். இப்போ இதிலிருந்து நிறைய முக்கியமான செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதனுடைய முடிவுரையை நாளைக்கு நாம் பார்க்கலாம். இந்த நாளில் நாம் கேட்டதை போல யோசேப்பு ஒரு சிறந்த நிர்வாகி, ஒரு சிறந்த மனிதன், ஒரு சிறந்த விசுவாசி, ஒரு சிறந்த சகோதரன் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனித நேயத்தை நாம் போற்றி நாமும் வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக சாட்சியாயிருப்போம். கர்த்தர் இந்த திருநாளின் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் அன்பின் பரலோக பிதாவே, இதோ மனமகிழ்ச்சியும் கர்த்தாவே குளிர்ச்சியும் நிறைந்த ஜனவரி மாதம் 8ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவிலே கூட எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தினவர். இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நேற்று தினத்தில் நல்ல பரவலாக தமிழக ஆண்டவரை மாநிலம் முழுவதும் மழை பெய்திருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, இந்த மழையினால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இதோ பொங்கலுக்கு அறுவடைக்காக காத்திருந்த நிலங்கள் எல்லாம், பயிர்கள் எல்லாம் சேதமாக இருக்கிறது. ராஜா, இப்படிப்பட்ட சேதத்திலிருந்து எங்களை பாதுகாத்தரணும். அதே போல இந்த COVID-19 செகண்ட் மியூட்டேஷன் ஆண்டவரை, இன்றைக்கு லண்டன் ஸ்ட்ரெயின் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறது. அதுவும் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது உலக நாடுகளிலும். ஆண்டவர் எங்களுடைய தேசத்திலும் அதிலும் எங்களுக்கு பாதுகாத்தரும். அதற்காக உழைத்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முன்களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை, தூய்மை பணியாளர்களுடைய முதல்வர், கலெக்டர்ஸ், ஆண்டவர் சுகாதாரத்துறை எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை உலகமெங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், அமெரிக்கா, ஆண்டவர் UK, கல்ஃப் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட், ஆண்டவரே, அதே போல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ் பல நாடுகளில் இருந்து பார்க்கிறவர்கள் எல்லாரையும் இந்த தேவன் ஆசீர்வதினாச்சு. எல்லாருக்கும் இது ஆசீர்வாதம் அமையட்டும். அடையன் பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையும் குடும்பங்களையும் பொறுப்பாளர்களையும் ஆசீர்வதியும். அடையனுக்கு உதவி செய்கிற ஆம்பூர் கண்கடையால் லுத்தரன் திருச்சபையை ஆசீர்வதியும். அடையனுடைய இந்த ஊழியத்தில் இருக்கிற மரியாதைக்குரிய ஆண்டவரே அன்பர்சன் சாருக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவர் அடியனுக்கு உதவியா இருக்கிற கோயில் பிள்ளை ராஜனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆனந்தராஜனுக்காக, குட்டியானனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். அடியனும் இணைந்து இந்த குழுவாக தொடர்ந்து ஊழியத்தை செய்கிற போது தோய்வில்லாமல் உற்சாகமாக வசனத்தை சொல்ல எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறாச்சு. அந்த நேரத்தில் டாக்டர் சாமுவேல் மார்ட்டின் எங்களுக்காக ஜெபிக்கிற இந்த குழுவிலே ஒருவராக இணைந்து ஆலோசனை கொடுக்கிற போது அவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், சுகத்தை தாரும். ஆண்டவரே, ஏதோ அன்பு தம்பி மார்ட்டின் லுத்தருக்காக ஜெபிக்கிறோம். மகனை பலப்படுத்தும். நேற்று தினத்தில் அவருடைய தந்தையாரை சந்தித்து அவர் நலம் விசாரிக்கிற போது சுகமா இருக்கிறார் என்று சொல்லுகிற செய்தியை கேட்டோம். சந்தோஷராஜ். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமாய் ஜபத்திற்கு ஏங்கி இருக்கிறார்களோ எல்லாருக்கும் நான் ஜபிக்கிறேன். ஆண்டவர், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் குணமாகட்டும். இந்த செய்தியை காணொலி மூலமாய் இந்தியா முழுக்க ஆண்டவர், சென்னை, பெங்களூர் போன்ற பட்டணங்களிலிருந்து பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற வேலைக்கு செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இந்த COVID-19 ஆண்டவர் செகண்ட் மியூட்டேஷன்லேருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் ஆண்டவர் எங்களுக்கு இனிமை நாளாக அமையட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.